இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே யாவரையும் இந்த மால்கை கூடைக்கு வரும்படியாக அழைக்கிறேன். விசேஷமாக உண்மையை செய்து கொடுக்கும்படி அமைந்திருக்கிற சகோதரி ஜெரி ஜோசன் அவர்களை கலங்கூப்பி வணங்கி வரவேற்கிறேன். வந்து இணைந்து கொள்ளுங்கள். நாளை கூட நம்ம கர்த்தருடைய சமூகத்திலே ஆரம்ப ஜெபிக்கும்படியாக சகோதரி ஞான உஷா அவர்களை கேட்டுக்கொண்டோம். அவர்கள் வந்து சேர்ந்த மாதிரி இல்லை. ஆகையால் இவளை கூட சகோதரி டாக்டர் சகாயமேரி அவர்கள் ஆரம்பித்து ஜெயிப்பார்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி இயேசு சுவாமி. அன்பும் இரக்கமும் உள்ள எங்கள் பரமபிதாவே, உமக்கு கோடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த 928வது நாளாகி இந்த வியாழக்கிழமையிலே இந்த 6 மணி அளவிலே நாங்கள் அனைவரும் உமது சமூகத்திலே கூடியிருக்கிறோம் அப்பா. இந்த இணையதள நேரலை ஜெபக்குழுவிலே இதுவரைக்கும் இணைந்தவர்களுக்காக உமக்கு கோடா கொடி ஸ்தோத்திரம். இன்னும் இணைய போகிறவர்களுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. அநேகரை ஏற்ற நேரத்திலே அழைத்து வாருங்கப்பா. இன்னும் அநேகர் இந்த இணையதள நேரலை ஜெபக்குழுவிலே இணைந்து உமது சமூகத்திலே 1 மணி நேரம் தங்கி தாபரித்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளையும் உணர்ந்து உமது சமூகத்திலே அநேக ஜெப விண்ணப்பங்களையும் சாட்சிகளையும் கூற கிருபை செய்தருளும் அப்பா. இப்பொழுதும் கூட இது இணைந்துள்ள ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவரே உமது சமூகத்திலே வருகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே ஆரம்பம் முதல் முடிவு வரை தேவனுடைய அளவில்லாத கிருபை எங்கள் நடுவிலே இருந்து வழி நடத்துவதாகப்பா. ஆண்டவரே செய்தி கொடுக்க போகிற அன்பு சகோதரி ஜெரி ஜோஸ்பின் லாரன்ஸ் அவர்களை ஆண்டவரே கர்த்தாவை நீர் அபரிவிதமாக ஆசீர்வதித்து உமது வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்படியாகவும் எங்களுடைய இருதயத்திலே அது உணர்வூற்று விதைக்கப்படும்படியாகவும் கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. அதே போல பாடல் பாடுகிற சகோதரி, வேதம் வாசிக்கிற சகோதரி, ஆண்டவரே ஜெபங்களுக்காக ஒருவருக்காக ஜெபத்தை ஏறெடுக்கும் பொழுதும் கர்த்தருடைய அளவில்லாத கிருபை, இரக்கம், தயவு ஒவ்வொருவர் மீதும் இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த மேலுமாக இந்த இடத்துல இன்னும் அநேகரை கூட்டி வந்து சேருங்கப்பா. உமது அளவில்லாத கிருபை எங்களோடு கூட தங்கி இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த வேளை கூட சகோதரி மேரி சாம்சன் அவர்கள் நமக்காக பொக்கிஷம் சேர்த்திருங்கள் பழத்திலே செப்பு சேர்த்திருங்கள் பாடலை பாடுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொக்கிஷம் சேர்த்திடுங்கள் பரத்திலே, பொக்கிஷம் சேர்த்திடுங்கள், பொக்கிஷம் சேர்த்திடுங்கள் பரத்திலே, பொக்கிஷம் சேர்த்திடுங்கள். பொக்கிஷமாகவே பரத்திலே பொக்கிஷம், பொக்கிஷமாகவே பரத்திலே பொக்கிஷம், மிக்கவே சேர்ப்பது மேலான பாக்கியம். பொக்கிஷம் சேர்த்திடுங்கள் பரத்திலே, பொக்கிஷம் சேர்த்திடுங்கள். பொட்டோ மறிக்காதே அங்கே புழு பூச்சி கெடுக்காதே, பொட்டோ மறிக்காதே அங்கே புழு பூச்சு கெடுக்காதே. தொட்டரங்கே கண்ண மிட்டு திருடாரே, தொட்டரங்கே கண்ணமிட்டு திருடாரே, துருவும் பிடியாது குறையாது அழியாது, பொக்கிஷம் சேர்த்திடுங்கள் பரத்திலே, பொக்கிஷம் சேர்த்திடுங்கள். விண்ணுலக தன்னிலே பொக்கிஷத்தை விரும்பியே சேர்த்திடுவோர், விண்ணுலக தன்னிலே பொக்கிஷத்தை விரும்பியே சேர்த்திடுவோர். மண்ணிலும் விண்ணிலும் வாழ்வது திண்ணமே, மண்ணிலும் விண்ணிலும் வாழ்வது திண்ணமே, மாய பிரபஞ்சத்தின் வாழ்வெல்லாம் கோப்பையே, பொக்கிஷம் சேர்த்திடுங்கள் பரத்திலே, பொக்கிஷம் சேர்த்திடுங்கள்.
உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் உள்ளமுமே இருக்கும். உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் உள்ளமுமே இருக்கும். இங்கீத மோட்சத்தை என்றும் நினைக்கவே, இங்கீத மோட்சத்தை என்றும் நினைக்கவே, என்றும் வைக்க பாரும் உங்கள் பொக்கிஷத்தை. பொக்கிஷம் சேர்த்திடுங்கள், பரத்திலே பொக்கிஷம் சேர்த்திடுங்கள். ஜீவன் சுகத்துடனே இருக்கையில் ஆவலாயி பொழுதே, ஜீவன் சுகத்துடனே இருக்கையில் ஆவலாயி பொழுதே, தேவலோகத்திலே ஜீவ பொக்கிஷத்தை, தேவலோகத்திலே ஜீவ பொக்கிஷத்தை சேர்த்திடுவோர் மெத்த பாக்கியவான்களை. பொக்கிஷம் சேர்த்திடுங்கள், பரத்திலே பொக்கிஷம் சேர்த்திடுங்கள். பொக்கிஷம் சேர்த்திடுங்கள், பரத்திலே பொக்கிஷம் சேர்த்திடுங்கள். ஆமென். 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 ஸ்தோத்திரம். அருமையான கருத்துள்ள பாடல். அந்த பாடலை மிகவும் சிறப்பாக பாடிய அருமை சகோதரிக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறேன். இப்பொழுது கூட நாம் வேத வாசிப்பு செல்லப் போகிறோம். சகோதரி ரதிமுத்து அவர்கள் மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலே 44ஆம் வசனம் முதல் 52ஆம் வசனம் வரை வாசித்து காண்பித்தார். அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரி கொள்ளும் வலைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடையிலே சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்னி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். பின்பு இயேசு அவர்களை நோக்கி, இவைகளையெல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேத பாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்துக் கொடுக்கிற வீட்டு எஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்றார். ஆமீன். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. ஆமென். ஸ்தோத்திரம். வந்து கொடுங்கள். அங்க பழைய ஸ்கிரிப்டை கொஞ்சம் மாற்ற முட்டை நினைக்கிறேன். இப்போது புதிய பொக்கிஷம் என்ற தலைப்பில் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக சகோதரி லாரன்ஸ் ஜெரி ஜோசப் லாரன்ஸ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இயேசுவின் நாமத்திலே அவர்களை வாழ்த்தி இந்த குழுவை அழைக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புலே சுவாமி, இந்த அருமையான ஜெபக்கூடுகைக்காக நன்றி. உங்களுடைய பாதத்துல இந்த நேரத்துல ஆண்டவரே, இந்த ஜெபக்கூடுகை நேரத்துல 6ஆம் மணி நேரத்துல வியாழக்கிழமையில ஆண்டவரே வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஏற்ற சத்தியத்தை தாரும். எங்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த வேத வாக்கியம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக்கி கொடுக்கத்தக்கதாக இந்த விளக்கம், இந்த உரை சிறப்பாக இருக்க, நன்றாக எல்லாரும் அறிந்து கொள்ளத்தக்கதாக, புரிந்து கொள்ளத்தக்கதாக, விளங்கி கொள்ளத்தக்கதாக நீங்க உதவி செய்யுங்கப்பா. நீங்க இருந்து பேசுங்க. அடியனை மறைத்து நீங்க இருந்து என்ன சொல்ல சித்தமாயிருக்கிறோ அதை சொல்லித்தாங்க. அதை நாங்கள் ஏற்றவர்களாக எங்கள் வாழ்க்கைக்கு அபியாசப்படுத்த நீங்க உதவி செய்யுங்க. உடைய பரிசுத்த பிரசனத்தை வைத்து காத்து கொள்ளுங்க. இந்த விண்ணப்பங்களை இயேசுவின் நாமத்துல கேட்கிறேன் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலே கொடுக்கப்பட்ட வசனம் புதிய பொக்கிஷம் அப்படின்ற தலைப்புல
மத்தேயு 13ஆம் அதிகாரம் 52 சிறப்பாக கொடுக்கப்பட்ட வசனம் 52. சகோதரி 44ல இருந்து படித்தாங்க. இந்த காரியம் பொக்கிஷத்தை குறித்து, பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வையுங்கள்னு சொல்லி இயேசுவானவர் அவருடைய பிரசங்கத்துல, அவர் கடலோர பகுதியில அவரு அந்த போய் அமர்ந்து படகுல ஏறி உட்கார்ந்துக்கிறார். நிறைய கூட்டமா இருக்கு, எல்லாரும் தன்னை பார்க்கணுன்றதுக்காக படகுல ஏறி உட்கார்ந்து ஜனங்களை நோக்கி அவர் உரையாற்றுகிறார்னு சொல்லி பார்க்கிறோம். இதுல இந்த காரியத்தை குறித்து இந்த பொக்கிஷன் சொல்லும் போது எனக்கு உங்க அனைவருக்கும் அதை ஞாபகப்படுத்த ஆசைப்படுறேன். ஒரு போன மாதத்துக்கு முந்தின மாதம் நினைக்கிறேன், கட்டளைகள்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அந்த கட்டளைகள்ல பொக்கிஷத்தை சேர்த்து வையுங்கன்ற ஒரு கட்டளையை நான் எடுத்தேன். அதே வசனத்தை சார்ந்துதான் இப்பொழுது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை இது நிச்சயமா பிரதர் எப்பவுமே சொல்லுவாங்க, ஆவியானவருடைய வழி நடத்துதல் நமக்கு இருக்கணும்னு சொல்லி. இதை நான் பார்த்து கொண்டிருக்கும் போது நான் எடுத்த அந்த கட்டளை எனக்கு ஞாபகம் வந்தது. பொக்கிஷத்தை பரலோகத்துல சேர்த்து வைக்கிறது எப்படின்னு சொல்லி நான் சொன்ன விளக்கங்கள்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுல முக்கியமா மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19, 20, 21 சொன்ன ஒரு காரியம், பூமியிலே பொக்கிஷத்தை சேர்க்க வேண்டாம், பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வையுங்கள், உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். அதாவது நாம் அன்பு செய்கிற போது, மன்னிக்கிற போது, உதவுகிற போது இவை அனைத்தும் பரலோகத்தில் பொக்கிஷம். இப்படியாக நான் இதை குறித்து ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறேன், அதை நான் ஞாபகப்படுத்துகிறேன். இந்த நாளிலே கொடுக்கப்பட்ட விசேஷ வசனம் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 52வது வசனம். அப்பொழுது அவர் இயேசு ஜனங்களை நோக்கி, பரலோக ராஜ்யத்திற்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேத பாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டெஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்றார். நான் ஏன் இந்த வசனத்தை ஒரு சிறப்பான, ஒருவேளை கடைசியா அதை படித்து முடித்தாங்க, சிறப்பான வசனம்ன்ற எடுத்துக்கொண்டேன்னா, புதிய பொக்கிஷன் பிரதர் கொடுக்கும்போது கூட அந்த பர்டிகுலர் வசனத்தை தான் அவங்க குறித்து கொடுத்துருக்குறாங்கன்னு நான் பாக்குறேன். அதுக்கு முன்பாக எப்படி பொக்கிஷத்தெல்லாம் உலகத்துல சேர்த்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். முத்துக்களை சேர்த்து வைக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம். அவனுடைய ஆசையில இருக்க எல்லாவற்றையும் விற்று முத்துக்களை சேர்த்து வைக்கிறான். நல்ல நிலத்தை வாங்குறான், அந்த நிலத்துல பொக்கிஷம் இருக்குன்னு சொல்லி அதை வாங்கி எல்லாத்தையும் செலவு பண்ணி பொக்கிஷம் அதுல இருக்குன்னு சொல்லி அந்த நிலத்தை வாங்குறான். நிறைய காரியங்களை பார்க்கிறோம். இந்த உலகத்துல பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிற காரியங்களை சொல்லிவிட்டு இந்த 52வது வசனத்தை தான் முக்கியமானு நமக்கு சொல்றாரு. அப்போ இந்த வசனம் நமக்கு ஒரு முக்கியமான வசனம். இதற்காக எல்லாரும் ஜெப நிலையோடு நம்ம எவ்வாறு இதை புரிந்து கொள்ளணும்னு சொல்லி, ஒருவேளை இது ஒரு ஆழமான சத்தியமாக நானும் உணர்ந்து கொண்டேன். இந்த வசனத்தை எடுத்து படிக்கும்போது ஒரு மிகவும் ஆழமான ஒரு சத்தியம். 1 பேதுரு 1:4-5 நாம் அறிந்தபடி அழியாத, கலங்காத, வாடாத சுதந்திர வாழ்வு பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் பரலோக ராஜ்யத்தினுடைய பொக்கிஷம் சொல்லி பார்க்கிறோம். பரலோக ராஜ்யத்துல பொக்கிஷத்தை சேருங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனை முழுமையாக நம்புவதன் வெளிப்பாடு பரலோக ராஜ்யத்தின் பொக்கிஷம். நிறைய விளக்கங்கள் சொல்லப்பட்டது, ஆனாலும் இந்த ஒரு விளக்கத்தை பாருங்க. தேவனை முழுமையாக நம்புவதன் வெளிப்பாடு பரலோக ராஜ்யத்தில் நாம் பொக்கிஷம் சேர்ப்பது. நம் வாழ்க்கையில அவரை முழுமையாக நம்புகிற ஒரு வெளிப்பாடு காணப்படுதா? நம்மளுடைய பேச்சுல, செயல்கள்ல, நம்மளுடைய நடக்கையில, நம்மளுடைய எல்லா விதமான உருவாடுகிற காரியங்கள். ஒருவேளை பிப்ளிக்கலா கான்செப்ட் இருக்கும்போது, பிரேயர் இருக்கும்போது, பக்தியானவங்களை மீட் பண்ணும்போது, சர்ச்சு ஆளுகளை மீட் பண்ணும்போது நம்ம பேசுற காரியங்களும், மற்றவர்களோடும் பேசும்போது இருக்கிற காரியங்களை முழுமையான நம்பிக்கையோடு வெளிப்பாடு காணப்படணும்னு சொல்லி இதை பார்க்கிறோம். அதற்கு பின்பாக இந்த காரியத்திற்கு, இந்த பரலோக ராஜ்ய பொக்கிஷத்திற்கு ஆதாரமாக தான் தேவன் இந்த ஒரு ஊமையை சொல்றாருன்னு சொல்லி பார்க்கிறோம். படகுல ஏறி உட்கார்ந்து சொல்ற ஊமை, தேறின வேத பாரகனை வைத்து அவர் ஒரு ஊமையை சொல்றார். நல்லா எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதை குறித்து நான் சில விளக்கங்களை தருகிறேன். ஒரு உண்மையான சீடன், தேறின வேத பாரகன்னா ஒரு உண்மையான சீடன், தேவ வார்த்தையை மட்டும் அறிந்து கொள்ளாமல் அதை வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும், அப்படி பயன்படுத்தக்கூடிய ஒரு மனிதன். அதான் தேறின வேத பாரகன். வார்த்தையை நல்லா, வேர்ட் ஆஃப் காட் நல்லா தெரியும், அதை வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு மனிதன். அதாவது பழைய ஏற்பாட்டின் சத்தியங்களையும், அப்போ இந்த சத்தியங்களை அவன் அறிந்திருக்கிறான். எதெல்லாம் அறிந்திருக்கிறான்? பழைய ஏற்பாட்டின் சத்தியங்களையும்
இயேசு கற்றுக் கொடுத்த புதிய சத்தியங்களையும் இணைத்து, அதான் அதுல சொல்லப்பட்டிருக்கு, தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வேட்டஜமான் அதற்கு ஒப்பாய் இருக்கிறான்னு சொல்ற. இந்த தேறின வேதபாரகன் எப்படி இருக்கிறான் பாருங்க. பழைய ஏற்பாட்டின் சத்தியங்களையும் அறிந்திருக்கிறான், அதே நேரத்துல புதிய ஏற்பாட்டின் சத்தியங்கள், அதாவது இயேசு கற்றுக் கொடுத்த புதிய சத்தியங்களையும் இணைத்து மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக வழங்கக்கூடியவனாக காணப்படும். அதான் அவனுக்கு இந்த வேத பாரகன்னா நம்ம என்ன இப்ப பிராக்டிக்கலா இந்த நாள்ல நமக்கு வேத பாரகன்னா ஏதோ பைபிள்ல நம்ம பாக்குறோம். இன்னைக்கு எப்படி அப்ளை பண்ணலாம்? எல்லாம் போதகர்னா பாஸ்டர்ன்னு சொல்றோம் இல்லையா, அவரும் ஒரு வேத பாரகர், ஊழியக்காரர், அவங்க சர்வன்ட் ஆஃப் காட்னு சொல்றோம். வேத ஆசிரியர், பைபிள் டீச்சர், சுசேஷர், இவாஞ்சலிஸ்ட், ஆயர், பிஷப், பிரசங்கம் பண்றவங்க, ப்ரீச்சர்ஸ், அறிஞர், அதான் வேத அறிஞர்னு சொல்றோம், தியாலஜியன்ஸ். ஸோ இவங்க எல்லாருமே நாம் அதுல அடங்கியிருக்கோமா நாம ஆராய்ந்து பார்த்து கொள்வோம். வேத பாரகர்கள் தான். இந்த விளக்கத்தை நான் சில குறிப்புகளை வைத்து நிறைய ஸ்டடியில போய் பார்த்தேன், எப்படி எல்லாருமே காமனா வேத பாரகர் தானான்னு சொல்லி. அப்போ வேத பாரகன் இந்த நாளிலே நம்ம மத்தியில காணப்படுகிற இத்தனை மக்களும் இருக்கிறாங்க. நாமும் அதுல ஒருவராக இருக்கிறோன்ற ஒரு விசுவாசத்தோடு இந்த இடத்துல நம்ம அமர்ந்திருக்கிறோம். 47 50 வரைக்கும் இந்த வசனத்துல பாருங்க. இந்த 52க்கு முன்னாடி சிஸ்டர் படிச்சாங்க இல்லையா, 2 வகையான மீன்கள், கெட்டு போன மீன், நல்ல மீன், இந்த வலையிலிருந்து எடுத்து பிரித்து எடுக்கப்படுகிறது இந்த கடற்கரையில. அதே போலதான் நீதிமான் பொல்லாதவன் என்று 2ஆக பிரித்து பரலோக ராஜ்யத்துக்கு உரியவர்களை, யார் பரலோக ராஜ்யத்துக்கு உரியவர்கள்? நீதிமான்களை மட்டும் பரலோக ராஜ்யத்திற்கும், பொல்லாதவர்களை நரகத்திற்கும் பிரித்தெடுக்கப்படுவார்கள் சொல்லி ஜஸ்ட் இந்த 52வது வசனத்துக்கு முன்னால பாருங்க, 51, 50, 47 பார்த்தோம்னா இப்படி பிரித்து எடுக்கப்படுவார்கள் பார்க்கிறோம். இப்ப பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லும் போதுதான் இந்த விளக்கத்தை நான் 52ல இயேசு கிறிஸ்து சொல்றாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறினவன் வேத பாரகன். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது, இந்த வேத பாரகனுக்கு ஒரு காரியத்தை சொல்லப்படுறது. அவர் ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல சொல்றாங்க. அந்த ஸ்கிரைப் எப்படி இருக்கணுமா, ஸ்கிரைப்ன்றவர் மினிஸ்ட்ரிய அப்படி வெறும் ஸ்கிரைபாவே இருந்துட்டார். எல்லா வேத ஆராய்ச்சி பண்ணி நல்லா தெரியும், பைபிள நல்லா தெரியும், பழைய ஏற்பாடுல கேட்டா கேள்வி பதில் எல்லாம் கொஸ்டின் ஆன்சர்ல ஃபர்ஸ்ட் தான் எப்போதும், அப்படி நிறைய பேர் இருக்கிறோம். ஆனா அப்படி இருந்தும் அவங்க இப்படியே இருந்துட்டாங்கன்னா அவங்களுடைய மினிஸ்ட்ரி என்ன சொல்றாங்க, டெட் அப்படின்னு சொல்லி ஜாக் பூனன் சொல்றாரு. அந்த மினிஸ்ட்ரியே ஒரு செத்து போன உயிரற்ற ஒரு மினிஸ்ட்ரின்னு சொல்றாரு. ஆனா அந்த மினிஸ்ட்ரி எப்படி இருக்கணும்? இந்த ஸ்கிரைப், அந்த வேத பாரகன் ஒரு டிசைபிளாக, யூ ஷுட் பிகம் அ டிசைபிள். அவன் நடைமுறையில ஒரு ஒரு அடியாளாக, இயேசுவின் அடியாளாக, இயேசுவின் அடிமையாக, இயேசுவுக்கு ஒரு அடையாளமாக, இயேசுவை போல வாழ்க்கையில நடந்து காண்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஜாக் பூனன் அழகாக இந்த வேத பாரகரை குறித்து எடுத்து சொல்லப்படுகிறது. அப்போ இந்த வேத பாரகர் என்ன செய்யறார்? பரலோகத்துக்கான காரியத்தில் உபதேசிக்கப்பட்டு தேறினவர், தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகள் பழையவைகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ புதியவைகள் அப்படின்னு சொல்லும் போது நான் நிறைய காரியங்களை எடுத்து பார்த்தேன். அதுல புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட கருத்துக்கள்னு சொல்லி பார்க்கிறோம், பழையவைகள் சொல்லும் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் சொல்லி பார்க்கிறோம். அப்போ இவற்றிலிருந்து தன் சீடர்களுக்கு எடுத்து உரைக்கிறவனாய் இருக்கிறவன் தான் வேத பாரகன் சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த பொக்கிஷம், அவனிடத்துல இருந்த பொக்கிஷம்னா என்ன? அப்போ பரலோக வாழ்வுக்கு உகந்த போதனைகள் உள்ளடங்கியது. இப்ப இந்த பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம தகுதிப்படுத்தணும்னு சொல்லும் போது அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இப்ப நமக்கு போதனைகள் என்ன? எல்லா போதனைகளும் இந்த பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் காணப்படுகிறது. அப்ப இந்த பழைய ஏற்பாட்டு கருத்துக்களையும் புதிய ஏற்பாட்டு கருத்துக்களையும் தேறினவனாக இருக்கும்போது அதுதான் என்னது? பொக்கிஷம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஜெனரலா பொக்கிஷம்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ அந்த பொக்கிஷத்தை அவன் தேறினவனாக இருக்கிறான்னா வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தும் போது அவன் புதிய பொக்கிஷத்தை எடுத்து கொடுக்கிறான். புதிய பொக்கிஷம் என்ற விளக்கத்திற்கு நான் 1 மாதத்திற்கு முன்பாகவே இந்த வசனம் என் இடத்துல கொடுக்கப்பட்டது. அதை குறித்து அதிகமாக எடுத்து பார்த்து குறித்து கொண்டே இருப்பேன். எனக்கு ஆண்டவருக்கு சொன்ன காரியம் இந்த விளக்கம் கொடுத்தாங்க. தேறின வேத பாரகன்னு சொல்லும் போது சாதாரணமா பொக்கிஷம்ன்றது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு நன்றாக கரைத்து குடித்து தன் வாழ்க்கையில் கடைபிடிக்கிறவன் தான் புதிய பொக்கிஷத்தை
வாழ்ந்து காட்டுகிறவனாக புதிய பொக்கிஷத்தை எடுத்து கொடுக்கிறான். அப்படின்னா என்ன? வேதத்தை கற்றறிந்தவனாய் மட்டுமல்ல, வாழ்ந்து காட்டுகிறவனாய், தன் வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டுகிறவனாய் இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே சொல்ல அந்த அழகாக அந்த ஊமையில சொல்றான்னு சொல்லி பார்க்கிறோம். நாம் தேவனுடைய வார்த்தையின் பொக்கிஷக்காரர்கள். அப்போ நீங்களும் நானும், நான் நிறைய ரெஃபரன்ஸ் வேத பாடலுக்கு சொன்னேன். இன்றைக்கு நீங்களும் நானும், இன்றைக்கு நான் கூட இயேசுவின் வார்த்தையை சொல்லிட்டு இருக்கேன். சப்பா எனக்கு உதவி செய்யுங்க, நீங்க எனக்கு பலன் தாங்க, பிசிக்கலா ரொம்ப பலவீனமா இருக்கிறேன், நீங்க உதவி செய்யுங்க கேட்டுதான் உங்க மத்தியில வந்து உட்கார்ந்துருக்கிறேன். அடியனை போல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு சின்ன ஊழியத்தை அங்கங்கே செய்து கொண்டிருக்கிறோம். நாம் தேவனுடைய வார்த்தையின் பொக்கிஷக்காரர்கள். அப்ப அவருடைய வார்த்தையை சொல்றவங்க எல்லாம் நம்ம அவருடைய வார்த்தையின் பொக்கிஷக்காரர். நம்ம கிட்ட ஒரு பொக்கிஷம் இருக்குது. அதை நமக்குள் மட்டும் வைத்துக் கொள்ளாமல் குடும்பத்திலும் சபையிலும் சமுதாயத்திலும் பகிர வேண்டும். அவர் அதான் சொல்றார். அப்போ இந்த பொக்கிஷத்தை எடுத்து கொடுக்கணும்னு சொல்றார். பழைய புதிய அப்படின்னும் போது ரெஃபரன்ஸ் ஃப்ரம் த ஓல்ட் டெஸ்ட்மென்ட், நியூ டெஸ்ட்மென்ட், அதற்கு விளக்கம் கொடுக்கிறேன். அப்பொழுது நமது வாழ்க்கை பலருக்கு ஆசீர்வாதமாய் மாறும். புதிய பொக்கிஷம் தருபவர்களாக, அதை கொண்டு அவர்களும் பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்ப்பவர்களாக மாறுவார். இப்போ அவர்களுக்கு இந்த வார்த்தைகளை நம்ம வாழ்க்கையிலையும், வார்த்தைகளை மட்டும் இல்ல, வாழ்க்கையில வாழ்ந்து காண்பிக்கும் போது அவர்களும் பரலோகத்துல பொக்கிஷம் சேர்ப்பவர்களாக, அவங்க இவ்வளவு நல்ல காரியம் செய்திருக்காங்களே, எவ்வளவு அன்பா கோவப்படாம இருக்கிறாங்களே, நம்ம இவ்வளவு பயந்து போனோம், அவங்க நல்லா பேசுறாங்களே அப்படின்னும் போது தன்னுடைய காரியங்களை மாற்றிக்கொள்வார்கள் இல்லையா? அப்போ அந்த நீதிமான்கள் ஆக்கப்பட வாய்ப்புகள் இருக்கும்போது பரலோகத்துல பொக்கிஷம் சேர்க்கப்படும். இந்த காரியத்தை குறித்து நான் புதிய பொக்கிஷத்தை நாம் கொடுக்கணும்னு சொல்லி நான் அறிந்த போது ஆண்டவரை துதித்தேன். என்ன அழகான போதனை! என் அன்பு இயேசுவால் கொடுக்கப்பட்டுள்ளது. வியந்து நின்றேன்னு சொல்லி நான் எழுதி வச்சிருக்கிறேன். சற்று நான் வியந்து நின்றேன். இப்பேற்பட்ட ஒரு சத்தியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் நமக்கு. வேத பாரகன் அப்படின்னு சொல்லும் போது மறுபடியும் ஒரு சின்ன விளக்கம். தேவனின் சட்டத்தை மட்டும் தெரிந்தவன் அல்ல, பரலோக ராஜ்யத்தின் சத்தியத்தை புரிந்து கொண்டு வாழ்கிறவன். அதாவது வார்த்தையை, வசனம் இருக்குது, வார்த்தையை கேட்பவர்களாய் மட்டுமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். யாக்கோபு 1:22 நாம் பார்க்கிறோம். இந்த வீட்டெஜமானின் பொக்கிஷம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த பொக்கிஷம் இதுதான் நான் சொன்னேன், இது ஒரு புதிய பொக்கிஷம் சொன்னேன் இல்லையா? வீட்டெஜமானின் பொக்கிஷம் தேவனுடைய வார்த்தையை இருதயத்தில் சேமிக்க வேண்டும். அந்த வார்த்தையை இருதயத்தில் சேமித்து வைத்து தேவன் கொடுத்த அறிவு, அனுபவம், சத்தியம், வாக்கு தத்தம் இவைகளை பெற்றவர்களாக நாம் இந்த புதிய பொக்கிஷத்தை தர வேண்டும். அப்போ அவருடைய வார்த்தையை அப்படின்னு சொல்லும் போது பழையவைகள், பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனங்கள், நியாய பிரமாணங்கள். இந்த நாள்ல கூட நமக்கு புதிதாக சகோதரன் நமக்கு விசுவாச பிரமாணத்தை சொல்ல ஒரு அழகா விளக்கம் கொடுத்து நம்மளை சொல்றாங்க. எவ்வளவு உற்சாகமா அதை சொல்லும் போது இருக்குது நமக்குன்னு சொல்லி அறிந்து கொஞ்சம் சபையில ஏதோ ஏறி அப்படியே எழுப்பி நின்ன உடனே அப்படியே எல்லாரோட செல்றது இந்த நேரத்துல சொன்னாங்க. அப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதை ஞாபகப்படுத்தி நிறைய பேருக்கு நான் பக்கத்துலதான், நான் நிறைய நேரம் ஆலயத்துல நிறைய பேர் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. எப்படி இது மாதிரி விசுவாச பிரமாணத்தை கூட ஒருத்தருமே சொல்ல மாட்டாங்களேன்னு கவலையா இருக்கும் எனக்கு. ஒருவேளை வாய்க்குள்ளே சொல்லிப்பாங்க அப்படின்னு நான் என்ன மனதுல ஆறுதல் படுத்திக் கொள்வேன். அப்போ இந்த தீர்க்க தரிசனங்கள், நியாய பிரமாணங்கள், இப்படி பழைய பாட்டுல கொடுக்கப்பட்ட காரியங்கள், அதே போல புதியவைகள், இயேசுவின் உபதேசம் மற்றும் அந்த கிருபை வரம். சோ இப்படிப்பட்ட காரியங்களை அடங்கி உள்ளதுதான் நம்ம பொக்கிஷமாக நம்ம உள்ளத்துல வைத்து மற்றவர்களுக்கு புதிய பொக்கிஷமாக இதனுடைய சிறப்புகளை எழுதி எடுத்து சொல்லணும்னு சொல்லி பார்க்கிறோம். பரலோக ராஜ்யத்தின் வாழ்க்கைன்னு சொல்லி ஒரு சின்ன குறிப்பு உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். பரலோக ராஜ்யத்தின் வாழ்க்கையை குறித்து தானே ஆண்டவர் இந்த ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்கிறாரு. இப்போ மத்திய 5:17 சொல்றாரு பாருங்க, நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். பாருங்க, மத்திய 5:17 நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். அழிக்கிறதுக்காக அல்ல, நிறைவேற்றுவதற்காகவே வந்தேன்னு சொல்றார். அப்போ பழைய பாட்டு நியாயப்பணம் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்காக வந்தேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அழகாக எடுத்து உரைக்கிறான்னு பாக்குறோம். அடுத்தது லூக்கா 24 பாக்குறோம். 24-27 மோசே எழுதிய சகல தீர்க்க தரிசனம் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். மோசேல இருந்து சொன்ன எல்லா இந்த ப்ராஃபெட் அவர் சொன்ன காரியங்கள் எல்லாவற்றையும் விவரித்து காண்பிக்கிறார் இயேசு கிறிஸ்து. பாருங்க, பழைய ஏற்பாட்டுனதை அதை ஊர்ஜிதப்படுத்த, அதை நிறைவேற்ற வந்தேன்னு சொல்றாரு. அதே போல பழைய பாட்டில் சொல்லப்பட்டவைகள் எல்லாம் இன்றைக்கு பாருங்க
என்னை பற்றி அன்றே சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கு நான் அதை செய்யறேன்னா அன்றே உங்களுக்கு அறிவுரை சொல்லப்பட்டிருக்கு, எடுத்துரைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அவர் காண்பித்தான்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த 2 சத்தியங்களும் 2 தீமோத்தேயு 2:15, மத்தேயு 28:20 நம் வாழ்க்கைக்கு நிச்சயமாக ஒரு பெரிய வெளியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அடுத்ததாக பழைய மற்றும் புதிய ஏற்பாடு கொடுக்கப்பட்ட வேத வசனங்களுக்கு விசுவாசமாக நம்ம எப்படி இருக்கிறது, இந்த பொக்கிஷத்தை நம்ம எப்படி வைத்து கொண்டிருப்பது, வேதபாரகர் தேறின வேதபாரகரா எப்படி இருக்கிறது, பழைய மற்றும் புதிய ஏற்பாடு கொடுக்கப்பட்ட வேத வசனங்களுக்கு விசுவாசமாக இருப்பதும் அவற்றை துல்லியமாக பிறருக்கு போதிப்பதும் ஒவ்வொரு வேதபாரகருக்கும் தலையாய கடமை. சோ ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், அதாவது ஒவ்வொரு சபை விசுவாசியும் கொஞ்சம் அதனுடைய விளக்கம் பாருங்க. ஒவ்வொரு சபை விசுவாசி நீங்களும் நானும், உங்களுக்கும் எனக்கும் அடிப்படையான கடமையாக இயேசு வலியுறுத்துகிறார். இந்த காரியத்துல இந்த 52ஆம் வசனத்துல அவர் சொன்ன காரியம், சபையாகிய விசுவாசியாகிய நீங்களும் நானும் அடிப்படையான கடமை என்று இயேசு கிறிஸ்து வலியுறுத்துகிறார். அதாவது புதிய ஏற்பாடு கொடுக்கப்பட்ட வேத வசனங்கள், பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட சத்தியங்கள், பிரமாணங்கள், தீர்க்க தரிசனங்கள், இவை எல்லாவற்றையும் அப்படின்னு சொல்லி தெளிவாக ஒவ்வொரு சபை விசுவாசிக்க ஒரு அழைப்பு கொடுக்கிறார். பழைய ஏற்பாடுன்னு சொல்லி பழைய ஏற்பாடுக்கும் புதிய ஏற்பாடுக்கும் ஒரு சின்ன ஷார்ட்டா ஒரு டிஃபரன்ஸ் சொல்ற பாருங்க. அடித்தளம் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு கட்டிடம். விதை பழைய ஏற்பாடு, பழம் புதிய ஏற்பாடு. நிழல் பழைய ஏற்பாடு, நிஜம் புதிய ஏற்பாடு. தயாரிப்பு பழைய ஏற்பாடு, நிறைவேற்றுதல் புதிய ஏற்பாடு. முழு ரட்சிப்பின் திட்டம், இந்த பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் முழு ரட்சிப்பின் திட்டம் சொல்லி பார்க்கிறோம். பழைய ஏற்பாடு இல்லாமல் புதிய ஏற்பாடு புரியாது, புதிய ஏற்பாடு இல்லாமல் பழைய ஏற்பாடு நிறைவேறாது. ஒருங்கிணைக்கப்பட்ட தேவனின் செயல் திட்டம் சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல ஒரு காரியம், பழைய ஏற்பாடுன்னு சொல்லும் போது ஒரு தேவ மனிதனுடன் செய்த முதல் உடன்படிக்கை. பழைய ஏற்பாட சுருக்கமா சொன்னீங்கன்னா, தேவன் மனிதனுடன் செய்த முதல் உடன்படிக்கை பற்றியது. உலகையும் மனிதனையும் படைத்து பாவத்தில் விழுந்தான் அவன். இஸ்ரவேலை தெரிந்து எடுத்தார். மோசே மூலம் நியாய பிரமாணத்தை கொடுத்தார். பலிகள் மூலம் பாவ மன்னிப்பை கொடுத்தார். தீர்க்க தரிசனங்கள் மனம் திரும்ப செய்தார். வரவிருக்கும் மீட்பர் பற்றி வாக்கு தத்தம் கொடுத்தார். பழைய ஏற்பாடு பாருங்க. புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவன் செய்த புதிய உடன்படிக்கை. அது முதல் உடன்படிக்கை பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு புதிய உடன்படிக்கை. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, அவருடைய உபதேசங்கள், ஊழியங்கள், சிலுவை மரணம், 3ஆம் நாள் உயிர்த்தெழுதல், பரிசுத்த ஆவியின் வருகை, சபையின் ஆரம்பம், கிருபை விசுவாசத்தின் மூலம் ரட்சிப்பு. கிருபையாகி விசுவாசத்தின் மூலம் ரட்சிப்பு அவர் சொல்லியிருக்காரு இல்லையா. கிருபையினாலதான் நீங்க ரட்சிக்கப்படுங்க, விசுவாசத்தோடு இருங்க. அந்த விசுவாசனால, ஒரு கிருபையினால, உங்களால் ஆனதல்ல, உங்களால் முடியாது. அப்போ அப்பேற்பட்ட இந்த பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டும் ஒருங்கிணைந்த ஒரு தேவ செயல் திட்டம்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ தேவன் மனிதனை பாவத்திலிருந்து மீட்க பழைய ஏற்பாட்டில் திட்டமிட்டு வாக்குத்தத்தம் செய்து புதிய ஏற்பாட்டில் அதை இயேசு கிறிஸ்துவில் நிறைவேற்றினார். மறுபடியும் படித்து நான் முடிக்க போறேன். தேவன் மனிதனை பாவத்திலிருந்து மீட்க பழைய ஏற்பாட்டில் திட்டமிட்டு வாக்குத்தத்தம் செய்து புதிய ஏற்பாட்டில் அதை இயேசு கிறிஸ்துவில் நிறைவேற்றினார். ஆகவே வேதாகமம் சொல்லும் போது மீட்பின் திட்டமாகும். அவர் எவ்வளவு அழகா பழையவைகள் புதியவைகள் அப்படின்னு சொல்றாரு. ஒரு வீட்டெஜமான் தன்ட்ட இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கறது போல நீங்க இந்த காரியத்தை எல்லாத்தையும் எடுத்து நீங்க கொடுக்கணும். இப்போ புதிய பொக்கிஷமாக கொடுக்கணும். அப்போ புதிய பொக்கிஷம், இதுதான் இந்த மீட்பின் திட்டம், இதுதான் புதிய பொக்கிஷம். இந்த மீட்பின் திட்டம் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் சேர்ந்து இப்ப படித்தேன் இல்லையா, மறுபடியும் 2 தடவை படித்தேன் இல்லையா, அந்த காரியம் தான் மீட்பின் திட்டம். இதுதான் புதிய பொக்கிஷம். நீங்களும் நானும் இந்த புதிய பொக்கிஷத்தின் மூலமாக பரலோகத்தில் அழியாத பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க முடியும். இந்த பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்ப்பதற்கு இந்த புதிய பொக்கிஷம் நமக்கு வேணும். இந்த புதிய பொக்கிஷத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாக அவர் எடுத்து பழைய வீட்டிலும் புதிய வீட்டிலும் எடுத்து கொடுப்பாங்க வேதப்பாரர்கள், தேறின வேதவன்னு சொல்றார். அப்போ அதேதான் மற்றவர்களுக்கு, நீங்களும் நானும் வேதப்பாரராகி நீங்களும் நானும் மற்றவர்களுக்கும் வழிகாட்ட முடியும்.
இந்த பொக்கிஷத்தை வைத்துக் கொண்டிருக்கோம். நம்ம புதிய பொக்கிஷத்தை எடுத்து சொல்லணும். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு தரோவா என்ன பழைய ஏற்பாடு இல்லாம புதிய ஏற்பாடு இல்லைன்னு தெரியும் நமக்கு. சோ நன்றாக கற்றறிந்தவர்களாக அதை குறித்து நம் வாழ்க்கையிலையும் வாழ்ந்து காண்பிக்கணும். எடுத்து சொல்லும் போது வழிகாட்ட முடியும். பரலோக ராஜ்யத்திற்கு அவர்களையும் நாம தகுதிப்படுத்த முடியும். புதிய பொக்கிஷத்தை பெற்றவர்களாக மற்றவர்களுக்கும் புதிய பொக்கிஷத்தை பகிர்ந்தளிக்கிறவர்களாக ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. Praise the Lord. Thank you. ஸ்தோத்திரம். இந்த தலைவு கொடுக்கும் பொழுதே யோசித்து பார்த்தேன் யாரு கொடுக்கான்னு சொல்லிட்டு. அப்பதான் ஆண்டவர் வந்து சகோதரிகளுக்கு தான் கொடுக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப டீப்பா அதை ஆராய்ந்து பார்ப்பாங்கன்னு சொல்லி எனக்கு ஷூரா கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகையால் தான் அதை கொடுத்திருக்கிறேன். அவங்க சொன்ன அருமையான சகோதரன் ஜாக் முன் அவர்கள் இதே காரியத்தை குறித்து இப்போ அவங்க ஸ்கிரைப்ஸை பற்றி பேசினாங்க. அதை குறித்து வழக்கத்தை அவர் வந்து கொடைக்கானல் இருக்க ஒரு இங்கிலீஷ் சர்ச்சில் வந்து அவங்க பேசினாங்க. பேசி முடிச்ச பிறகு நான் அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் உரையாடினேன். அப்போ அவங்க சொன்ன காரியம் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அந்த அதாவது போதக பிதாவும் கூட இருந்தாரு. நீங்க வந்து பழைய ஏற்பாட்டை வந்து எப்பவுமே வந்து மஸ்ட் ரிஃப்ளெக்ட் த நியூ டெஸ்டமெண்ட். பழசை மட்டும் வச்சு பேசாதீங்க, பழசை வந்து ரிஃப்ளெக்ட்ஸ் த நியூ டெஸ்டமெண்ட்ங்கிறது காமிங்கன்னு சொல்லி ஜாக் அவர்கள் சொன்னார்கள். அது இப்போ வந்து ரொம்ப தெளிவா நம்ம கூட பயந்து கொண்டிருக்கிற ஸ்தோத்திரம். அதே விதமாக நம்ம கூட நம்முடைய வாழ்க்கையில வந்து பழைய ஏற்பாட்டை வந்து விட்டுட வேண்டாம், பழையகளை விட்டுவிட வேண்டாம். அந்த பழைய ரொம்ப முக்கியமானது. அதை படிச்சு பார்த்து அது வந்து ரிஃப்ளெக்ட் டுவர்ஸ் சால்வேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆபிரகாம் மூலமாகவும் முதியோர் மூலமாகவும் அந்த முதியோர் மூலமாகவும் எப்படி நம்ம விசுவாச பிரமாணத்தின் முதலாவது ஆகமத்தை நாம் கண்டோமோ அதே விதமாக நாம புதிய ஏற்பாட்டில வந்து பசுத்த ஆவி இயேசு கிறிஸ்து குறித்தும் ஒரு ரட்சிப்பு குறித்தும் பசுத்த குறித்தும் நாங்கள் அறிந்து கொள்கிறோம். இந்த 2 பாயிண்ட்ஸும் வந்து நமக்கு புதிய பொக்கிஷம் புதிய ஏற்பாட்டில் கிடைச்சிருக்கு. அதுக்கு வந்து அடித்தளம் என்னன்னாக்கா பழைய ஏற்பாடு. அதை விட்டுட வேண்டாம். அதே நேரத்துல அதே மூழ்கி இருக்க வேண்டாம். அது எவ்விதமாக நமக்கு இந்த ரிஃப்ளெக்ட் பண்ணுதுங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும், சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த அருமையான செய்தி கொடுத்த மகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் செய்தியை தொடர்ந்து இந்த வேலை கூட நம்ம கவனிச்சு செல்ல போகிறோம். இதனால வந்து 5 பேருடைய குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது சகோதரி சுகன்யா அவர்களுக்காக நம்ம போன வாரமே ஜெபிக்க வேண்டியது, அதை விட்டுவிட்டோம். ஆகையால் இந்த வாரம் அதை ஜெபிக்கும்படியாக வந்திருக்கிறோம். சகோதரி சுகன்யா அவர்களுக்காக சகோதரி ராஜா ஜெபிப்பார்கள். சகோதரி ஜெமிமா ஸ்டாலின் அவர்களுக்காக சகோதரி ஜெரி ஜோசன் அவர்கள் ஜெபிப்பார்கள். தொடர்ந்து எலிஸ் ஸ்டான்லி அவர்களுக்காக சகோதரி மேரி சாம்சன் ஜெபிப்பார்கள். சகோதரி மேரி சாம்சன் அவர்களுக்காக சகோதரி ஜெமிமா அவர்கள் ஜெபிப்பார்கள். கடைசியாக தேவி மார்டின் அவருடைய குடும்பத்திற்காக சகோதரி டாக்டர் சகாயமீன் அவர்கள் ஜெபிப்பார்கள் என்று அமைத்து வைத்திருக்கிறோம். ஸோ எல்லாரும் வந்திருக்காங்க, அதனால பிரச்சனை கிடையாது. அதனால நம்ம கண்டினியூஸா பார்ப்போம். நம்ம கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பாங்க. முதலாவது ஜெப குறிப்பாக சகோதரி சுகன்யா சுரேஷ் அவர் வந்து சேரவில்லை, ஆனால் கூட அவர்கள் ஜெபிப்போம். சகோதரி வனஜாடி அவர்கள் ஜெபிப்பார்கள். ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த அருமையான நாளையும் நீர் எங்களுக்கு ஒரு ஜெப நாளாக நீர் ஆண்டவரை குறித்து எங்களை கொஞ்சம் பேராக நீர் கூட்டி சேர்த்து தயவுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஒரு நல்ல செய்தியை கேட்க நீர் எங்களுக்கு உதவி செய்தீர் ஆண்டவரே. பொக்கிஷம் என்ற அந்த தலைப்பிலே ஆண்டவர் அருமையான ஒரு செய்தி ஆண்டவரே எங்களுக்கு அவர் கொடுத்தார்கள் ஆண்டவரே. அதற்கு ஏற்றபடி நாங்கள் நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கூட நாங்கள் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க ஆண்டவரே இந்த நாளை நாங்கள் குறித்து வைத்திருக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே சுகன்யாவுக்காக இந்த நாளிலே நான் ஜெபிக்கிறேனப்பா. அந்த அருமையான மகள் ஆண்டவரே, அவருடைய சிறிய வயதிலிருந்தே ஆண்டவரே உமக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளை என்று சொல்லி உமக்கு தெரியும் ராஜா. அந்த குடும்பத்திலே ஆண்டவரே அந்த குடும்பம் முழுவதையும் கர்த்தருக்காக ஆதாயப்படுத்துகிறதுல ஒரு ஆண்டவரே மிகவும் ஆண்டவரே ஒரு உற்சாகமுள்ள மகளப்பா. அவனுடைய தாயாரும் ஆண்டவரே அவருடைய தகப்பனாரும் அவருடைய தம்பி எல்லாருமாக இணைந்து கர்த்தருக்காக ஆண்டவரே ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளப்பா. விசேஷமாக அவங்க தாயார் எவ்வளவு உற்சாகமாக எல்லாருக்காக ஜெபிப்பதிலும் கர்த்தருடைய காரியங்களிலே எப்பொழுதும் அவங்க மிகவும் உற்சாகமாக ஈடுபடுவதும் நமக்கு தெரியாச்சா. அதே காரியங்களிலே மகளையும் வளர்த்தபடினாலே எப்பொழுதும் அவருடைய வாயிலிருந்து கர்த்தரை குறித்த காரியங்களே புறப்பட்டு வரும் சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனால இந்த நாளிலும் கூட சுகன்யாவும் அப்படிப்பட்ட ஒரு வளர்ப்பில் வளர்ந்து ஆண்டவரே கர்த்தருக்காக ஊழியத்தை செய்த மகள் ஆண்டவரே. ஒருவேளை அவருடைய
அவருடைய வாழ்க்கையில ஆண்டவரே நீர் எத்தனையோ காரியங்களை அவளுக்கு பிந்தி செய்தாலும் எல்லாவற்றையும் நீர் சிறப்பாக செய்து கொடுத்தீர் ராஜா. விசேஷமாக அவருக்கு ஒரு நல்ல வேலையை ஆண்டவரே தகுந்த நேரத்திலே நீர் கட்டளையிட்டு கொடுத்தீர் ஆண்டவரே. ஒரு நல்ல ஒரு அரசாங்க வேலையை மகளுக்கு நீ கொடுத்து ஆண்டவரே, அவள் தூர இடத்துல இருந்தாலும் கூட திரும்பவுமாக அது அருகிலே பக்கத்திலே டிரான்ஸ்பர் கிடைத்து வரவும் நீர் கிருபை செய்தீர் ஆண்டவரே. ஒருவேளை வேலை நிமித்தமாக இந்த இணைப்பிலே அடிக்கடி அவள் வர முடியாமல் இருந்தாலும் கூட ஆண்டவரே, மகள் ஆண்டவரே எப்பொழுதும் அதுல ஒரு ஊக்கமுள்ள மகள் என்று சொல்லி உமக்கு தெரியும் ராஜா. நாங்களும் அவளுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. விசேஷமாக ஏற்ற வேளையிலே ஆண்டவரே, மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவளுக்கு ஒரு திருமணத்தை நீர் ஆயத்தப்படுத்தி கொடுத்தீர் ராஜா. ஆண்டவர் வேலையை கொடுத்து நீர் நல்ல ஒரு திருமணத்தை நீர் கொடுத்து ஆண்டவரே மகளை ஆசீர்வதித்து சந்தோஷப்படுத்தினீர் ராஜா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே ஆண்டவரே அந்த நாளில் அவளுடைய திருமண பிறகு ஆண்டவரே ஒருவேளை ஆண்டவரே அவங்க ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ஒரே இடத்துல இருக்க முடியாதபடி அந்த வேலை நிமித்தமாக அடிக்கடி ஆண்டவரே அவங்க பிரிந்து இருக்கிறத நாங்க பாக்குறோம் ராஜா. ஆண்டவரே எப்படியானாலும் கூட ஆண்டவரே இந்த மனிதன் ஆண்டவரே தனிமையா இருப்பது நல்லதில்லை என்று சொல்லிதான் ஒரு துணையை நீர் தேடி கொடுக்கிறீர். ஆகையினால வேலையோ வேறு என்ன காரியங்களோ அவர்களை பிரிக்காதபடி அதிலும் நீர் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே நீர் எப்படியாவது சிரத்தை எடுத்து அவர்கள் இருவரும் ஒன்றாக ஒரே இடத்துல இருக்கத்தக்கதாக அந்த பணி அவளை பிரிக்காதபடி நீங்க ஆண்டவரே அவர்களுக்கு அந்த கிருபையை நீர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மகளுக்கு ஒருவேளை அந்த கணவன் வேலை செய்கிற இடத்துல ஆண்டவரே ஒரு வேலையை ஏற்படுத்தி கூட இல்லாவிட்டால் ஆண்டவரே அவளுடைய கணவன் அவள் இருக்கிற இடத்துல தன்னை மாற்றிக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே கிருபை புரிய வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே அது நிமித்தமாக அந்த குடும்பத்தார் யாவரும் சந்தோஷப்பட்டு கழிவுறத்தக்கதாக நீர் ஒரு கிருபை செய்ய வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் ராஜா. அருமையான தாயார் விஜயாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவேளை மகளுடைய காரியங்கள் அவளுக்கு ஆண்டவரே ஒரு மகள் மனதுக்கு மிகவும் சோர்வை கொடுக்கலாம். ஆனாலும் மகள் உற்சாகத்தோடு கூட விசுவாசத்தோடு கூட ஆண்டவரே அதற்காக தொடர்ந்து ஜெபித்து அதில் ஜெயம் எடுக்க மகளுக்கு நீர் ஒரு உற்சாகத்தை கொடுக்கணும். ஒரு வெற்றியை எப்படியாவது அந்த மகளுக்கு நீர் கொடுத்து அவருடைய இருதய கவலையெல்லாம் நீர் மாற்றி கொடுக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே அப்படியே அவங்களுடைய கணவன் சுரேஷுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்களுடைய ஊழியங்களுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. எல்லாவற்றிலும் இருக்கிற எல்லா இடர்பாடுகள் என்ன இருந்தாலும் குறைபாடுகள் இருந்தாலும் தேவன் ஆண்டவரை அதை நீக்கி குடும்பத்தை நல்ல ஒரு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு அவர் வாழத்தக்கதாக கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். அருமையான மகளுக்கு ஆண்டவரே இருக்கிற அந்த உடைய தம்பி பிரகாஷ்காகவும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். அவனுக்கும் நல்ல வேலையை நீ கொடுத்து ஆசீர்வதித்து ராஜா. ஆண்டவரே நாங்கள் நிறைய காரியங்கள் அவங்க குடும்பத்துக்கு நாங்கள் ஜெபித்த காரியங்கள் எல்லாம் நீங்க கொடுத்து ராஜா. இப்பொழுது நாங்கள் அருமையான கணவனும் மனைவியும் இணைந்து ஒரே இடத்துல இருப்பதற்காக மிகவும் ஊக்கத்தோடு ஆண்டவரே ஆர்வத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். அதை நீ நிறைவேற்றி கொடுத்து ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு நல்ல குழந்தை பாக்கியத்தை நீ சீக்கிரத்துல கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. கிருபையாக இறங்கி இந்த காரியங்களை எல்லாம் செய்து மகளிர் மத்தியிலே சாட்சியாக வரத்தக்கதாக நீ கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அநேக காரியங்களில் மகள் எங்களுக்கு எப்பொழுதும் சாட்சி சொல்வான் ராஜா. பள்ளிக்கூடத்துல கூட அவளுக்கு என்னென்ன காரியங்கள் அவளுடைய ஜெபத்திலே அவள் எதை வேண்டி நின்றாலும் அதெல்லாம் நீ கொடுத்ததற்காக ஒவ்வொரு ரிசல்ட்லையும் மற்ற பிள்ளைகளுடைய கேரக்டர்ல இருக்கிற மாற்றங்களையும் அதற்கெல்லாம் கூட பாரம் எடுத்து மகள் ஜெபிக்கிற மகள் ராஜா ஏதோ என்ன தானோ என்று சொல்லி வேலை நிமித்தமாக அவள் ஒரு கவலையற்ற விதமாக அவள் வேலை செய்யாதபடி மிகவும் அந்த அந்த அவளிடத்துல படிக்கிற பிள்ளைகளுடைய ஆத்மாக்களுக்காக அந்த பொறுப்புணர்ச்சியோடு கூட வாழ்கிற மகள் ராஜா. அது நிமித்தமாக அவள் அடிக்கடி எங்கள் மத்தியிலே சாட்சியோடு கூட அவள் வருவாள் ராஜா. ஆகையினாலே இந்த விஷயத்திலும் கூட மகளுக்கு அவருடைய குடும்ப வாழ்க்கையிலும் இந்த சாட்சியை நீ கொடுத்து ஆசீர்வதித்து அவளை சந்தோஷமாக எங்கள் மத்தியிலே திரும்பமாக இணைந்து கூட இந்த கிருபை செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே உதவி செய்யும் ஆண்டவரே. அந்த குடும்பத்தார் யாவரையும் உங்களுடைய கருத்துல திரும்பவும் நாங்கள் ஒரு விசை வைக்கிறோம். எல்லாருக்கும் மாற்றங்களையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நடப்பித்து ஆண்டவரே பெரிய சாட்சிகளை நீர் ஏற்படுத்தி ஆண்டவரே விசேஷமாக ஒரு நல்ல குழந்தை பாக்கியத்தையும் கொடுத்து அது நிமித்தமாகவும் அந்த குடும்பத்தினை சந்தோஷப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உங்களுடைய கருத்துல தாழ்த்தி தருகிறோம். துதிக்கான மகிமையெல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து நீ நாமத்திலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். சகோதரி சகோதரி ஜெரி ஜோஸ் நம்மளே சுவாமி அருமையான ஜெபக்குடுக்கா நன்றி அப்பா. மறுபடியும் மாகமுடைய பாத்துல ஆண்டவரே ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன்ப்பா. இந்த நேரத்துல கூட சுவாமி அடியனை உடைய பாத்துல அர்ப்பணிக்கிறேன். ஒரு முறை மன்னித்து என்னுடைய ஜெபத்தை ஏறெடுக்கும் பொழுது ஆண்டவரே ஒரு
அருமையான சகோதரிக்காக குடும்பத்திற்காக ஜெபிக்கும் போது என்னுடைய பாவங்களை அக்கிரமங்களை தடையா இருக்கக்கூடாதப்பா. எந்த விதமான பாவங்களா இருந்தாலும் அறியாமல் அறிந்து செய்த பாவங்களை மன்னித்து நீர் என்னை தகுதிப்படுத்தி இந்த ஜபத்தை நீர் ஏறெடுத்துக் கொள்ளும். விசேஷமாக அருமையான சகோதரி மேரி ஜெமிமா அவர்களுக்காக ஜெபிக்கிறோமப்பா. உங்க கணவர் பெயர் ஸ்டாலின், அவர்களுக்காக ஜெபிக்கிறோமப்பா. அருமையான சகோதரிக்காக போன மாதத்துல கூட எனக்கு இந்த ஜெப குறிப்பு கொடுக்கப்பட்டது. அருமையான சகோதரிக்காக ஜெபித்தது உண்டு சுவாமி. இந்த சகோதரியின் குடும்பத்தை இந்த நேரத்துல நம்முடைய பாதத்துல வைக்கிறேன். ஆண்டவரே, எங்க இருந்தாலும் அந்த குடும்ப மெம்பர்ஸ் எல்லாரையும் நீர் கண்ணோக்கி பாரு ஆண்டவரே. அவர்களை நீர் இந்த நேரத்துல நம்முடைய பரிசுத்த பிரசனத்தினால் நிறைத்து அரவணைத்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. கண்ணின் மணியை போல காப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்களே, உண்மை நம்பி வருகிற பிள்ளைகளை ஒரு நாளும் நீர் கைவிடுவது இல்லையப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், அண்ட சராசரிகள் உண்டாக்கி வானத்தை பூமியும் படைத்து ஆண்டவரே நீர் ஆதிக்கம் செய்கிற தேவன் ஆண்டவரே, அன்பு செலுத்துகிற தேவன், இரக்கம் செய்கிற தேவன் ஆண்டவரே. இந்த நாளிலே இந்த அருமையான குடும்பத்திற்காக ஆண்டவரே ஜெபிக்கிறேன்ப்பா. விசேஷமா அவங்க சொன்ன காரியம் இந்த நாள்ல இறுதி மூச்சு வரை அவர் வேலைகளை அவரே செய்து கொள்ள தேவன் கிருபை தர வேண்டும் என்று அவங்க இந்த ஜெபத்தை கொடுத்திருக்கிறாங்கப்பா. தான் நல்ல சுகம் கிடைக்கணும், நல்ல பலன் இருக்கணும், உற்சாகத்தோடு எழும்பி தன் வேலைகளை செய்யணும், யாரையும் பாரப்படுத்தக்கூடாது, யாருக்கு கவலையை உருவாக்க கூடாதுன்னு சொல்லி எவ்வளவு தூய்மையாக ஆண்டவரே அவர்களுடைய உள்ளம் நம்மை நோக்கி பார்த்து இந்த விண்ணப்பத்தை கேட்டிருக்கிறாங்கப்பா. எந்த இடைஞ்சலும் கொடுக்காம மற்றவர்களுக்கு உதவியாக மட்டும் இருக்கணும்ன்ற ஒரு பெரிய ஆண்டவரே தியாகமான எண்ணத்தோடு தானே இதை கேட்டிருக்கிறாங்க. அவர்களுக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி. விசேஷ பலத்தை தாங்க ஆண்டவரே. அவங்க பலவீனத்துல நம்முடைய பலன் பூர்ணமா இருக்கும் சுவாமி. விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நான் பலவீனமா இருக்கும் போதே நான் பலமுள்ளவனா இருக்கிறேன்னு பவுல் சொன்னது போல ஆண்டவரே, பேர்பட்ட பவுல் அடிகளார் எங்களுக்காக நீர் எழும்பி கொடுத்தீங்களே ஆண்டவரே, நீர் சாட்சியாக நிறுத்தினீங்களே, அப்பேற்பட்ட சாட்சிகளை எல்லாம் நாங்கள் வாழ்க்கையில அபியாசப்படுத்தணும் அப்பா. அருமையான சகோதரி அவர்கள் சொன்னது போல பவுல பூசனை போல ஆண்டவரே எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யுங்க. நான் எல்லாவற்றையும் தேவனுக்காக அற்பமும் குப்பையுமாக என்னன்னு சொல்லி எதை குறித்து அவங்க கவலைப்படாம எழும்பி தன்னுடைய வேலையில செய்யத்தக்கதாக நீர் பலன் தாங்க. இந்த நாளிலே அவர்களை ஆண்டவரை பிடித்து கைப்பிடித்து அரவணைத்து அவர்களை உற்சாகப்படுத்தி பலப்படுத்துங்க. அருமையான மகன் லாரன்ஸ்க்காக ஜெபிக்கிறேன் சுவாமி. மருமகள் ஜாஸ்மின்காகவும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இருவருக்கும் ரட்சிப்பு வேணுமேப்பா. அவர்கள் ரட்சிப்புக்காக ஜெயித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. நம்ம விசேஷித்த அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை அவர்கள் பெறத்தக்கதாக கிருபை செய்யும் ஆண்டவரே. அந்த பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், இருளில் இருக்க மக்கள் வெளிச்சத்தை கண்டார்கள்னு சொல்லி நாங்க ஏசாயத்துக்கு சில பார்க்கிறோமே ஆண்டவரே. அந்த நாட்கள்ல எத்தனையோ ஆண்டுகள், 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட அந்த ஆண்டவரே அந்த தீர்க்க தரிசனத்தை இந்த நாளிலே நினைவு கூறுகிறோம் அப்பா. இந்த அருமையான பிள்ளைகள் உண்மை கண்டு கொள்ளணுமே ஆண்டவரே. ரட்சிப்பை நம்முடைய கிருபையினாலே கிடைக்கும்னு பாக்குறோம் ஆண்டவரே. ரட்சிப்பு விசுவாசத்தை கொண்டு என்னுடைய கிருபையினால கிடைந்தது, உங்களால் ஆனதல்லன்னு சொல்லி பாக்குறோம் அப்பா. அந்த பிள்ளைகளுக்கு நாங்க எங்க ஜபம், நாங்க உங்களுடைய பாதத்துல ஏறெடுக்கப்பட்டு அவங்க பிள்ளைகள் எப்படியாவது உண்மையில வந்து சேரத்தக்கதா they should be saved Lord. அந்த சேவியர் நீங்க தான் சொல்றதை அறிந்து கொள்ள ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் விடுதலையாக்கப்பட்டேன், நான் மீட்கப்பட்டேன்னு சொல்ற நாட்களை தாங்க. இருவரும் ஆண்டவரே அந்த வெளிச்சத்தை கண்டு அந்த குடும்பத்துல அவர்கள் மூலமாக பெரிய காரியங்களை நீங்க செய்தரலாம். பெரிய ஊழியத்தை அந்த குடும்பத்திற்கு நீங்க வைத்திருக்கிறீங்கப்பா. ஒரு கூட்ட மக்களுக்கு அவங்க சாட்சி சொல்லணுமே ஆண்டவரே. அவர்களுக்காக லாரன்ஸ்க்காகவும் அதே போல ஜாஸ்மின்காகவும் தொடர்ந்து நாங்கள் எங்க தனி ஜெபத்துல ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துங்க. அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நல்ல செய்திகள் பிள்ளைகள் வந்து சொல்வாங்கன்னு விசுவாசித்து உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. பேத்தி லாராக்காகவும் பேரன் லியோக்காக ஜெபிக்கிறேன். அருமையான சகோதரி இந்த பிள்ளைகளை வளர்க்கிற காரியங்கள் எல்லாம் சாட்சியில சொல்லுவாங்க ஆண்டவரே. தேவ ஞானம், தேவ கிருபை பெற்று தேவனுக்கு பிரியமாக நடக்கத்தக்கதாக அந்த பிள்ளைகளை நீங்க வளர்த்துத்தாங்க ஆண்டவரே. சின்ன பிள்ளை ஆண்டவனை நடக்க வேண்டிய வழியிலே நடத்து, அப்பொழுது அவன் முதிய வயதிலும் விடாதிருப்பான்னு சொல்லியிருக்கீங்களப்பா. அப்படியாக சத்திய வசனங்களை அருமையான சகோதரர் பெற்றோர் அறிந்தால் தானே தான் சொல்ல முடியும். பெற்றோர் உண்மை அறிந்து கொண்டால் தானே இந்த வசனங்கள் எல்லாம் சொல்ல முடியும் ஆண்டவரே. அந்த வயதான தாயார் அந்த அவங்க பாட்டி எவ்வளவு சின்சியரா அந்த பிள்ளைகளுக்கு வழி நடத்தி கொண்டிருக்கிறாங்க. ஆனாலும் பிள்ளைகளை கேட்கத்தக்கதாக நீங்க பிள்ளைகளை நீர் பலப்படுத்தும் சுவாமி. அரவணைத்துக் கொள்ளும் பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை நேசிக்கிற தேவனப்பா. சிறு பிள்ளைகள் பரலோக ராஜ்யம் அவர்களுக்குரியதுன்னு சொல்லியிருக்கீங்களப்பா. எப்படி ஆண்டவரே அவங்க பரலோக ராஜ்யத்தை மிஸ் பண்ண முடியும்? அந்த பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு பாட்டி சொல்லும் பொழுது அந்த
சத்திய வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக ஆண்டவரே உமக்கு பிரியமான பிள்ளைகளாக வளர்ந்து வருவதற்கு நீங்க உதவி செய்யுங்க. அவங்கள நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. நல்ல சுகம் பலன் தாங்க. அவர்கள் மூலமாக கூட பெரிய சாட்சி அங்க அந்த குடும்பத்துல எழும்பத்தக்கதாக நீங்க கிருபை செய்யுங்க சுவாமி. அதை வளர்க்கறதுக்கு நல்ல பலன் தாங்க. ஜெமிமா சிஸ்டர் ரொம்ப பலவீனமா சில நேரத்துல காணப்படுவாங்க. அவங்களுக்கு பலன் தாங்க. உற்சாகத்தினாவே நான் நிறைத்து காத்து கொள்ளுங்க. அருமையான மகன் ஆக்சிடென்ட் கேஸ்ல அதிக நாள் அதனால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது நாங்கள் அறிவோம் ஆண்டவரே. விரைவில் அந்த கேஸ் முடியத்தக்கதாக டக்குன்னு ஒன்றுமில்லாத யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல பெரிய அதிசயத்தை நீங்க செய்தல் ஆண்டவரே. அதிசயத்தின் தேவன், அற்புதங்களின் தேவன் ஆண்டு, அடையாளங்களின் தேவன் சுவாமி ஆண்டவரே. நீர் அடையாளத்தின் உருவாக்கி அந்த இடத்துல நல்ல செய்தியை கேட்கத்தக்கதாக எதிர்பாராத நேரத்துல யாருது எப்பொழுது நமக்காக ஏசப்பா செய்தாங்க. இதன் மூலமா கூட அந்த மகனும் மருமகளும் உண்மை கண்டுகொள்ளத்தக்கதாக கிருபை செய்யுங்கப்பா. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த பிரச்சனைக்குள்ளாக ஒன்றுமே இல்லாம இந்த பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லி சகோதரி சொல்லுவாங்க. அந்த பிரச்சனையில இருந்து விடுதலையாக்கி தாங்கப்பா. இந்த குடும்பத்தை உங்களுடைய பராமரிப்புக்குள் ஒப்படைக்கிறேன். பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான மேரி ஜெமிமா சகோதரியும் அவர்கள் குடும்பத்தையும் உடைய பாத்துல வைக்கிறேன். அருமையான பிள்ளையை மருமகள் பேர பிள்ளைகளை உடைய பாத்துல வைக்கிறேன். ஆசீர்வதித்து வழி நடத்தும். இந்த விண்ணப்பங்களை இயேசுவின் நாமத்துல கேட்கிறேன் பிதாவே. ஆமென் ஆமென். சகோதரி ஸ்டான்லி அவர்களுக்காக சகோதரி மேரி சாம்சன் ஜெபிப்பாங்க. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற தகப்பனே, நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறப்பா. இந்த நாளின் சாயந்தர நேரத்துல நாங்கள் ஒரு சிலராக கூடி ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரே உம்மை பாடி துதித்து வேத வசனங்களை தியானிக்க கிருபை கொடுத்தீங்களே ஸ்தோத்திரம். இன்றைக்கு கொடுத்த செய்தி எங்களுக்கு ஆசீர்வாதமாக நீங்க ஆக்கி தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. ஒருவருக்காக ஒருவர் நாங்கள் ஜெபிக்கிற அந்த ஜெபங்களை கர்த்தர் கேட்டு அற்புதங்களை ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்க செய்யணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது கூட அன்பு சகோதரி எழில் ஸ்டான்லி அவர்கள் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல மனத்துல சந்தோஷத்தை, சமாதானத்தை, ஆறுதலை கட்டளையிடுங்கப்பா. கர்த்தாவே அவங்களுக்குள்ள ஒரு நல்ல காரியங்கள் நடந்து ஒரு உற்சாகம் அவங்க குடும்பத்துல வரணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா ஒரு நன்மை வரணும், ஒரு நன்மை ஆசீர்வாதத்தை தாங்க ஐயா. கர்த்தாவே ஆண்டவரே அந்த மன வருத்தங்கள், கவலைகள், கண்ணீர் எல்லாம் தேவன் துடைத்து ஆண்டவரே ஒரு நன்மையான காரியங்களை கர்த்தர் கட்டளையிடுங்க நாங்கள் ஜெபிக்கிறோம். சகோதரியுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை கர்த்தர் ஆசீர்வதித்து தாங்கப்பா. அவங்க ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். அவங்க திருச்சபையில அவங்க செய்யற ஊழியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாங்க, மகனோடு இருக்கிறாங்க. கர்த்தருடைய கரம் அவங்களோடு கூட இருந்து பாதுகாத்து அவர்களை பயன்படுத்துங்க ஐயா. உடைய வல்ல நாம மகிமைப்படணும். உங்களுடைய சித்தம் அவங்க குடும்பத்துல நிறைவேறணும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க கணவன் செய்யற அந்த ஆன்லைன் பிசினஸை கர்த்தர் ஆசீர்வதிச்சு தாங்கப்பா. கர்த்தருடைய வல்ல கருத்துக்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே வாய்க்கிய நன்மைகளுக்கு கிருபைகள் கிடைக்கணும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல சுக பலன் ஜீவன் தீர்க்காயசை கட்டளையிடுங்கப்பா. உடைய பாதுகாப்புகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆண்டவரே அன்பு பிள்ளை மருமகள் ஆண்டவரே அவளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே ரோஷனை ஆசீர்வதிங்க. ரோஷன் குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. அவங்க செய்யற வேலையை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே பிள்ளை செய்யற வேலையில கர்த்தருடைய கரம் கூட இருக்கணும். போக்குவரத்தையும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க. மனதுல நல்ல சந்தோஷத்தை, சமாதானத்தையும் ஆறுதலையும் கட்டளையிடுங்க. அவங்க உள்ளத்துல கர்த்தர் கிரியை செய்யுங்க. உள்ளத்துல கர்த்தர் பேசுங்க. பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க. உடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் நன்மை செய்கிற தேவன், நல்ல தேவன், வல்லமுள்ள தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன், அதிசயமா நடத்தி வருகிற தேவன், கண்மணி போல காக்கிற தேவன், கரம் பிடிச்சு வழி நடத்துகிற தேவன். உடைய பிள்ளைகளை கரம் பிடிச்சு நீங்க வழி நடத்துங்க நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த பாதுகாப்புகளை பராமரிப்புகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆளுகை செய்யுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரத்தாக உங்களுடைய சித்தம் அவங்க குடும்பத்துல அவங்க வாழ்க்கையில நிறைவேறணும் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. தேவைகளை எல்லாம் சந்திங்கப்பா. விருப்பங்களை கர்த்தர் நீங்க நிறைவேற்றி தாங்கப்பா. மனதுல என்ன நீங்க தான் ஆளுகை செஞ்சு பரிசுத்தாவியானவர் தான் அவங்க கிட்ட பேசி ஆண்டவரே அவங்களுடைய வாழ்க்கையை நீங்க பொறுப்பெடுத்து நடத்தணும்னு நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. பேரனை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே அன்பு பிள்ளை படிக்கிற படிப்பை ஆசீர்வதிங்கப்பா. உற்சாகத்தோடு இருக்கணும் ஐயா. சோர்ந்து போயிடக்கூடாதுப்பா. மனம் தளர்ந்து போயிடக்கூடாதுப்பா. ஆண்டவர் நல்ல சந்தோஷமாக அவன் விளையாடி உற்சாகமாக இருக்க நீங்க கிருபை செய்யுங்க. நன்றாக படிக்கிறதுக்கு கிருபை செய்யுங்க.
செய்யுங்க. ஸ்கூலுக்கு போகணும், கர்த்தரை அதிகமாக தேடணும், உடைய வசனங்கள் அவனை ஆற்றி தேற்றணும். கர்த்தாவே நீங்க அவனை வழிநடத்தல வேணும். நாங்கள் செபிக்கிற கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. 2 பிள்ளைகளையும் உடைய கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிற உதவியாக இருக்கிற பெற்றோரை ஆசீர்வதிச்சு ஆண்டவரே நல்ல ஆலோசனைகளை கொடுத்து நீங்க நல்ல மனதைரியத்தை கொடுத்து வழி நடத்தல வேணுமா நாங்கள் செபிக்கிறோம். அவங்க பணி நேர்த்தியாக செய்யணும். ஆண்டவரே பிள்ளைகள் பத்திரமாக பாதுகாப்போடு இருக்க கர்த்தர் கிருபை தர வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல செய்திகள் கேள்விப்பட கிருபை செய்யுங்கப்பா. நன்மைகள் வர கிருபை செய்யுங்க. நம்முடைய கருத்துக்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இளைய மகன் ஜெஷூரனை நம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அன்பு மகனுக்கு தேவையான நல்ல கிருபைகளையும் ஞானத்தையும் சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிடுங்க, பாதுகாப்பை கட்டளையிடுங்கப்பா. கர்த்தாவே தூர நாட்டுல இருக்கிறாங்க ஆண்டவரே, சமீபத்துக்கு மாத்திரம் இல்ல தூரத்துக்கு தேவன் சொல்லியிருக்கிற தேவன் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தை கரம் பிடிச்சு வழி நடத்துங்க. உங்க வேலை ஸ்தலத்துல நீங்க கூட இருந்து நல்ல உயர்வுகளை ஆசீர்வாதத்தை நன்மைகளையும் பாதுகாப்பை கட்டளையிடுங்க. பிரயாணங்கள் எல்லாம் கூட இருந்து காத்துக்கிடுங்க ஆண்டவரே. மருமகள் மில்ட்ரேட் அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவங்க செய்யற வேலையை ஆசீர்வதிங்கப்பா. அவங்க பணியில அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும் ஆண்டவரே. போக்குவரத்தை ஆசீர்வதிங்க, குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதித்து தாங்க, குடும்பத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே. குடும்பத்தை செழித்தவங்க செய்யுங்கப்பா. குடும்பத்துல வர வேண்டிய நன்மைகள், எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதங்கள், கற்பத்தின் கனிகளை கொடுத்து கர்த்தர் மகிழ பண்ணுங்க. உம்முடைய வல்ல நாம மகிழப்படக்கூடிய அளவுல தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்க. அற்புதங்களை செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே. ஆச்சரியமாக நம்முடைய பிள்ளைகளை வழி நடத்துங்கப்பா ஆண்டவரே. அவங்க மன விருப்பங்களை நிறைவேற்றி தாங்க ஆண்டவரே. கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்ய வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். குறைகளை நீக்குகிற தேவன், நிறைவான நன்மையினால நிரப்புகிற தேவன் ஆண்டவரே. நீர் வல்லமை உள்ள தேவன், உமக்கு நிகர் ஒருத்தருமே இல்லப்பா. நீர் உங்களால எல்லாம் முடியும், கூடாதது ஒன்றுமே இல்லை. தேவனால எல்லாம் கூடுவப்பா. உடைய வல்ல கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம். குழந்தை பாக்கியம் உடைய பிள்ளைக்கு தாங்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் இந்த ஆன்லைன் பிரேயர்ல எல்லாருமே இணைந்து உங்க குடும்பத்திற்காக ஜெபிச்சிருக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தர் பெரிய காரியங்களை செஞ்சு வருங்காலங்கள் ஆண்டவரே துன்பத்தையும் துக்கத்தையும் கண்ணீரையும் கண்ட நாட்களுக்கு தக்கதாக அந்த குடும்பத்தை நீங்க மகிழ்ச்சியாக்கி சாட்சியாக நிறுத்தியர்ல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்க சோதரம் துதிக்கும் ஆண்டவரே. இவருடைய கூட சகோதரி மேரி சாம்சனோட குடும்பத்திற்காக சகோதரி மேரி ஜெமிமார் ஜெபம் எங்களை நேசிக்கிற அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அருமையான சாயங்கால நேரத்துக்காக உமக்கு நன்றி ராஜா. நாங்க ஒரு குடும்பமாக கர்த்தாவே கூடி வர நீங்க தந்த கிருபைக்காக, பாக்கியத்திற்காக உமக்கு நன்றி ராஜா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியத்தையும் சிலாக்கியத்தையும் ஏழை பாவிகளாக எங்களுக்கு தந்திருக்கீங்கப்பா. நன்றி ராஜா, நன்றி. இந்த நாளிலும் கர்த்தாவே ஒரு குடும்பத்துக்காக மற்றவரோடு ஜெபிக்க நீங்க ஆண்டவரே கர்த்தாவே ஒரு நல்ல பாக்கியத்தை கொடுத்திருக்கீங்கப்பா. நன்றி ஆண்டவரே. இந்த ஜெபத்திற்கு தடையாக இருக்கும் என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நீங்க தயவாக மன்னித்து நீங்க இரக்கம் பாராட்டுங்கப்பா. எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்களுக்கு நல்ல பதிலை தர வேண்டுமாறு இடத்துல கெஞ்சுகிறோம் அப்பா. நன்றி ராஜா. இந்த நாளிலும் மேரி டீச்சர் குடும்பத்திற்காக உங்களுடைய பாதத்துல வருகிறேன் சாமி. என்றே தேவனே நன்றி ராஜா, நன்றி. கர்த்தர் கொடுத்த ஆண்டவரே இந்த குடும்பத்திற்காக உமக்கு நன்றி ராஜா, நன்றி. அவங்க செய்கிற எல்லா ஊழியங்களிலும் கூட இருங்க ராஜா. ஆண்டவரே இந்த ஆண்டவரே கர்த்தாவே அவங்க ஓய்வு பெற்ற நாட்களிலும் கர்த்தாவே இன்னும் அதிகமாக கர்த்தாவே இன்னும் உண்மை தேடவும், உண்மை பற்றி ஆண்டவரே அறியவும், மற்றவங்களுக்கும் ஆண்டவரே உண்மை பற்றி கூறவும் ஆண்டவரை கொடுத்திருக்கிற நல்ல பாக்கியம் சிராக்கியத்துக்காக உமக்கு நன்றி ராஜா. அவங்க ஆண்டவரை கர்த்தாவே செய்து வருகிற எல்லா ஊழியங்களிலும் என் தேவனை நீங்க கூட இருங்க ராஜா. உடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று கர்த்தாவே உம்மிடத்திலிருந்து எல்லா ஞானத்தையும் பலனையும் பெற்று கர்த்தாவே அந்த ஊழியத்தை செம்மையாக நடத்த நீங்க இயேசு ராஜா உதவி செய்யுங்க ராஜா. உடல்ல நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க. போக்கிலும் வரத்திலும் உடைய கிருபை அவர்களோடு கூட இருக்கட்டும்ப்பா. நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. மகள் பெட்சிக்காக, மருமகன் விமல், பேரன் நிக் பீட்டர்சன் ஆண்டவரே என் தேவனை கொடுத்த இந்த நல்ல குடும்பத்திற்காக உமக்கு நன்றி ராஜா, நன்றி. மகள் பெட்சிக்காக அவளுடைய ஆண்டவரை கர்த்தாவே அவள் கர்த்தாவே உங்களுடைய ஊழியத்தை கர்த்தாவே அழகாக ஆண்டவரே கர்த்தாவே வசனங்களை ஊழியத்தை நல்ல எங்களுக்கு ஜெபத்திலே எழுப்பாள் கர்த்தாவே. அந்த பிள்ளை மகளை நீங்க ஆசீர்வதிங்க, அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க ராஜா. எங்க இருந்தாலும் ஆண்டவரே தூரத்திற்கும் சமீபத்திற்கும் என் தேவன் கர்த்தாவே நீங்க தேவனாகிய கர்த்தராக இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. மகளை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க. கொடுத்தார் அருமையான குட்டி பிள்ளைக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. குடும்பத்திலே அவளுக்கு தேவையான எல்லா காரியங்களிலும் நீங்க வாய்க்க பண்ணுங்க. பிள்ளையோடு கூட இருங்க ராஜா. எங்க இருந்தாலும் உடைய கிருபை அங்கு நீங்காத பிரசன்னம் பிள்ளைகளோடு கூட இருந்து ஆரோக்கியமான சுகமான ஆசீர்வாதமான வாழ்வை அந்த குடும்பத்துல தந்து நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமாறு இடத்துல கெஞ்சுகிறோம் கர்த்தாவே.
இயேசு ராஜா மகள் ஹெல்சியாவுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பிள்ளைக்கு கொடுத்த நல்ல வேலைக்காக நன்றி ராஜா. என் தேவனே, மகளும் ஆண்டவரே உண்மையோடு உத்தமத்தோடு தேடுகிற மகள் கர்த்தாவே. என் தேவனே, நீங்க பிள்ளையை ஆசீர்வதிங்க. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை, ஏற்ற துணையை உருவாக்குவேன் கொடுப்பேன்னு சொல்லி கர்த்தாவே ஆண்டவரே, அந்த நீங்க ஆண்டவரே ஆதாமுக்கு ஏற்ற ஏவாளை நீங்க ஏற்படுத்தி கொடுத்தீங்கப்பா. நீங்க யாரையும் தனிமையாக இருக்க விடுவதில்லை. பிள்ளையை ஆசீர்வதிங்க ராஜா. ஏற்ற துணையை ஏற்ற நேரத்தில் நீங்க தருவீங்க, நம்பிக்கையோடு இருக்கிறோம்ப்பா. பிள்ளைக்கு ஏற்ற நேரத்துல ஏற்ற துணையை கொடுத்து ஆசீர்வதிங்க ராஜா. உடைய கிருபையின் பிரசனம் பிள்ளையோடு கூட இருக்கட்டும். போக்கில் வரத்திலும் பிள்ளையை பாதுகாத்துக்கொள்ளுங்க. பிள்ளையை காண்கிற கண்களை கர்த்தாவே உண்மை அவளிலே காண வேண்டுமாறு உங்களுடைய கெஞ்சி மண்டாடுகிறோம். நன்றி ராஜா. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையால் திருப்தியாவார்கள் என்று சொன்ன உம்முடைய வாக்குப்படி இந்த குடும்பத்தை உம்முடைய ஜனம் ஆண்டவரே, உம்முடைய குடும்பமாக இருக்கிற அந்த மேரி சாம்சன் டீச்சர் குடும்பத்துக்காக உங்களுடைய பாத்துல இருக்கணும். நீங்க கொடுக்கும் நன்மையால் அந்த குடும்பம் முழுவதும் திருப்தியாக வேண்டும் அப்பா. நன்றியோடு மெத்துதிக்கிறோம், நன்றியோடு மெத்துதிக்கிறோம். எல்லா ஜெபத்தையும் மீட்பரேசு மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். 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 ஸ்தோத்திரம். கடைசி ஜெபுரிப்பாக சகோதரி தேவி மார்ட்டின் அவளுக்காக டாக்டர் சகாய் மேரி அவர்கள் ஜெபிப்பார்கள். Dear Heavenly Father, kindly fill me as I raise this intercessory prayer for Sister Devi Martin and family. Dear Heavenly Father, we come before you this moment with humble hearts and grateful spirits. We thank you for who you are, a faithful God who orders our steps, hears our prayers, and works all things together for good for those who love you. Lord, we especially lift up Sister Devi Martin before you. We thank you for her life, her devotion, and her active participation in the church events as well as in our online prayer fellowship, O Lord. Thank you for the hunger you have placed in her heart for your presence. We pray for her continued spiritual growth, that she may be deeply rooted in your word, strengthened in faith, and filled afresh with the joy and peace of Holy Spirit. May her life be a testimony that encourages many. Lord, dear Father, we bring her family into your loving hands. You know their desire to be together as one family. Right now, Brother Martin, who is engaged in a project in North India, Lord, we seek for his protection and upliftment. We pray for husband's transfer from Northern India to Southern India. Lord, you are the God who opens doors that no one can shut. According to your perfect will and timing, make a way for this transfer to happen smoothly, favorably, and without hindrance, so that the family may live together in unity and peace. During this time, may your protection be with him in all his frequent travels, O Lord. Lord, we commit the children into your hands. As they prepare for their class 12 and board examination, we pray for divine wisdom, clarity of mind, good health, and freedom from fear and anxiety. Help them to remember all that they have studied. Let your peace guard their hearts and minds. We pray that they may pass with high percentages, bringing glory to your name and joy to their parents. Father, the family also desire to move to Andhra region for their future. We place this plan before you, Lord, if it is according to your will. Lord, prepare the way. Align every detail, education, residence, work, and community living so that they may settle in a place you have chosen for them. We especially pray for this right timing for the children during this transition period. Lord, you are never early or never late. Guide them step by step. Protect them from confusion, pressure, or discouragement. Let this transition be smooth, peaceful, and purposeful. Above all, Lord, may this entire family walk in faith, trusting you completely. Let your favor surround them like a shield. May they testify soon of your goodness, your guidance, and your faithfulness. We surrender all these prayers into your mighty hands, believing and receiving by faith. In the precious and powerful name of our Lord Savior Jesus Christ, we pray. Amen. 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 Praise the Lord. Today, coming Saturday, வரக்கிற சனிக்கிழமை சகோதரி டாக்டர் சகாய் மீன் அவர்கள் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். வாருங்கள், வந்து நம்ம பங்கு பெறுவோம். நம்ம சபைக்காக ஜெபம் பண்ண போறோம், ஊழியக்காக ஜெபம் பண்ண போறோம். விசேஷமாக அன்றைக்கு வந்து அநேக சாட்சிகள் நமக்கு வரப்போகுது. ஐயால்
நீங்கெல்லாம் யாரெல்லாம் சாட்சி சொல்ல ஆசைப்படுறீங்களோ எல்லாருமே வந்து கட்டாயமாக சனிக்கிழமை வந்து ஜாயின் பண்ணி சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளலாம். சாட்சிகளை நீங்க அதுக்கு முன்னாடியாகவே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாக்கா எங்களுக்கு வசதியா இருக்கும். எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியும், டைமிங் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதனால கூட கட்டாயம் வாங்க, வந்து நீங்க சாட்சி, எல்லாருக்கும் கட்டாயம் சாட்சி இருக்கும். அது சாட்சி இல்லாத யாருமே கிடையாது. பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்ட எல்லாருக்குமே கட்டாயம் சாட்சிகள் உண்டு இருந்திருக்கிறோம். ஆகையால் ஏதாவது சாட்சி சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செய்து அதை சனிக்கிழமை வரைக்கும் நீங்க போஸ்ட்போன் பண்ணி வச்சிருங்க. சனிக்கிழமை வந்து நீங்க கட்டாயம் அட்டன் பண்ணி உங்க சாட்சிகளை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நாளை கூட நம்ம சகோதரி டாக்டர் ஜெயச்சந்திரன் அவர்கள், டாக்டர் சாஹேமே ஜெயச்சந்திரன் அவர்கள் நம்மளோட கூட புதிய உடன்படிக்கை என்ற பொருள் அடிப்படையில் நம்மளுக்கு பகிர்ந்து கொள்வார்கள். வாங்க, வந்து பங்கு பெறுங்க. கதை ஆசிரியப்பாராக. நாளை கூட முடிவு ஜெபத்தை சகோதரி ஜெரி ஜோசன் அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. சுவாமி, இந்த அருமையான ஜெபக்குடிக்காக நன்றி அப்பா. கிருபியாக நீர் உங்களுடைய பரிசுத்த பிரசனத்தை எங்களோடு வைத்து ஆண்டவரே இந்த ஜெப கூடுகை 6 மணி நேரத்துல ஆரம்பித்தது. அருமையாக நீர் எங்களோட இடைப்பட்டீங்க. உமக்கு நன்றி அப்பா. எல்லா செயலையும் நீர் இருந்து எங்களை வழி நடத்துனீங்க. எங்கள் இதயங்களெல்லாம் ஒருமனப்படுத்துனீங்க. ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில கூட எங்களுடைய ஊழிய பாதையில எங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஒரு ஒரு புதிய மாற்றத்தையும் ஒரு சேஞ்சை நீங்க உருவாக்கிங்கன்னு விசுவாசித்து உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, செய்தி கேட்டவர்களுக்காகவும் ஆண்டவரே செய்தியின் சாராம்சத்தையும் உடைய பாத்துல வைக்கிறோமப்பா. ஆண்டவரே, மீட்பின் திட்டமாகிய நீர் இந்த உலகத்தில் இது வந்து ஆண்டவரே எங்களுக்கு மீட்பை வாங்கி கொடுத்தது அந்த பெரிய பொக்கிஷத்தை ஆண்டவரே எங்க வாழ்க்கையில நாங்கள் அப்பியாசப்படுத்தணும். ஆண்டவரே, தேவன் மனிதனை பாவத்திலிருந்து மீட்பதற்காக தானே ஆண்டவரே நீர் பழைய பாட்டில திட்டமிட்டு புதிய பாட்டில நீர் நிறைவேற்றி கொடுத்தீங்களப்பா. அதற்காக கூட கொடி ஸ்தோத்திரம். பெயர்பட்ட சத்தியத்தை பொக்கிஷத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு புதிய பொக்கிஷமாக கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை சிறப்பாக நாங்கள் செய்யத்தக்கதாக, எங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்து காண்பிக்கத்தக்கதாக, மேக்சிமம் எங்களுடைய லைஃப்ல நாங்க அதை அடாப்ட் பண்றதுக்காக நீங்க கிருபை செய்யுங்க, வழி நடத்துங்க. செய்தி கேட்ட எல்லாரையும் பாத்துல வைக்கிறேன். ஆண்டவரே, அங்காங்கே ஒவ்வொருத்தருடைய தேவைகளும் எல்லாவற்றையும் நீங்க அறிவீங்க. ஒவ்வொருத்தருடைய தெய்வீக வாழ்க்கை ஸ்பிரிச்சுவல் லைஃப் நீங்க அறிவீங்க. ஆண்டவரே, உலக பாடுகளை நீங்க அறிவீங்க. உலகத்துல இருக்க தேவைகளை அறிவீங்க. அவர்களையும் நீர் சந்தித்து ஆண்டவரே இந்த செய்தியின் மூலமாக ஆண்டவரே பெரிய காரியங்களை நீர் செய்ய போகிறேன் விசுவாசிக்கிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான விண்ணப்பங்களை உங்களுடைய பாதத்துல ஏறெடுத்தோம். ஆண்டவரே, அநேக குடும்பங்களுக்காக ஜெபித்தோம் சுவாமி. ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கும் போது சிறையிருப்பு மாற்றப்படும் சொல்லி யோபுல நாங்கள் பார்க்கிறோமே. ஆண்டவரே, ஒருவருக்காக ஒருவர் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கும் போது அவர்கள் குடும்ப காரியங்கள் எல்லாவற்றையும் எங்கள் குடும்பத்தை போல நாங்கள் எடுத்து ஜெபிக்க எங்களை இன்னும் அதிகமாக பயன்படுத்தும் சுவாமி. இந்த ஜெபங்களை எல்லாம் நீங்க ஏறெடுத்து அதற்கு ஏற்ற பதிலை தந்து கொண்டிருக்கிறேன்னு விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஜெப பங்காளன் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். அவங்களுடைய பராமரிப்புக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவங்களுடைய பாதுகாவலுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு தேவை உண்டுப்பா. எங்கெல்லாம் இருக்கிறாங்க, எந்தெந்த ஊர்ல இருக்காங்கன்னு தெரியாது. எல்லா இடமும் பரவி இருக்கிறாங்க சுவாமி. வடநாட்டுல கூட இருந்து சகோதரி இன்னைக்கு அழகாக எங்களுக்காக ஜெபம் செய்தாங்க. எல்லா இடத்துலயும் இருந்து ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, இந்த ஜெப பங்காளரை நீர் பாதுகாத்து கொள்ளும், அரவணைத்துக் கொள்ளும். தேவைகள் எல்லாம் நீங்க சந்திங்கப்பா. அவர்களோடு நீங்க இடைப்படுங்க. வாக்கு தத்தம் பண்ணின தேவன் ஆண்டவரே, நீர் வாக்கு மாறாமல் அவர்களோடு இருந்து நீ வழி நடத்துவேன்னு விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்னு சொல்லியிருக்கிறீங்களே. விசுவாசினால் தேவனுடைய மகிமையை காண்பாய்ன்னு சொல்லியிருக்கீங்க. அப்படியாக தேவனுடைய மகிமையை பங்காளர்கள் குடும்பங்கள்ல எல்லாரும் காணத்தக்கதாக, சாட்சிகள் அதிகமாக பெருகத்தக்கதாக, அநேகம் பேர் இதுல பங்கு பெறத்தக்கதாக இந்த ஆண்டில பெரிய காரியங்களை செய்து கொடுப்பேன்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்க, வாக்குத்தத்தம் பண்ணிருக்கீங்க. நன்றி அப்பா, நன்றி. அதே போல ஜெப ஊழியம் தடையின்றி நடக்க நீங்க கிருபை செய்றீங்க. கொடி ஸ்தோத்திரம். என்னுடைய முடிய பிரசன்ன நீங்க வந்து எந்த காரியம்னாலும் நான் உங்கள் அருகில் இருக்கிறேன்னு வாக்குத்தத்தம் பண்ணிருக்கீங்க. நிச்சயமாக எந்த தடைனாலும் நீக்கி போட்டு ஆண்டவரே நீர் ராஜாதி ராஜனாக வந்து எங்களோடு இருந்து நீங்க எங்க இடைப்பட்டு கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. அதே போல இந்த ஊழியத்திற்காக உங்களுடைய பாத்துல வருகிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, எவ்வளவு காரியங்கள், எவ்வளவு தடைகள், எவ்வளவு உலக பிரகாரமான பிரச்சனைகள் இருந்தா கூட அருமையாக சகோதரன் சகோதரியும் இந்த இடத்துல இருந்து தெளிவாக நடத்தி கொண்டிருக்கிறாங்க. மைன்யூட்டாக அந்த காரியங்களை பார்க்கும் பொழுது, அந்த ப்ரிப்பரேஷனை பார்க்கும்போது, PDF பார்க்கும்போது ஆண்டவரே நாங்கள் ஆச்சரியமாக உங்களுக்கு நன்றி மட்டும் சொல்லுகிறோம்ப்பா. ஆண்டவரே, அவங்களுக்காக அருமையான சகோதரன் சகோதரிக்காக கொடி ஸ்தோத்திரம். எவ்வளவு தூரத்துக்கு மைன்யூட்டா அங்க உட்காந்து ப்ரிப்பேர் பண்றாங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பா ஒரு பேரை போடும்போது கூட அதுல டார்க் ரெட் கலர்ல போட்டு அதை நல்லா பார்க்கணும். யார் ஜெபிக்கிறாங்கன்றத
தெளிவா போட்டு கொடுப்பாங்க. ஒவ்வொருத்தர் படங்களையும் போடுவாங்க. ஆண்டவரே, எங்களுக்கு எவ்வளவு அருமையான ஒரு ஜெபக்கூடுகைன்னு நாங்க நினைத்து பார்க்கிறோம். இவ்வளவு பேதைகளாக அற்பர்களாக ஆண்டவரே நாங்கள் ஏனோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஜெபக்கூடுகை நீங்க அருமையான சகோதரன் சகோதரி மூலமாக கொடுத்திருக்கிறீங்களே, அதற்காக கூட ஸ்தோத்திரம். அதே போல அதற்கேற்ற பலனை நீங்க அருமையான சகோதரி சகோதரிக்கும் நீங்க தந்து கொண்டிருக்கிறீங்க, பலப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. ஒருவேளை வயதான காரியத்தினால நிறைய எயில்மெண்ட்ஸ் இருந்தா கூட அவங்க எவ்வளவு உற்சாகத்தோடு செய்யறாங்க. ஆண்டவரே, நாங்க அவங்களுக்கு உற்சாகத்தோடு அவங்களுக்கு உதவி செய்யத்தக்கதாக கூட எங்களுக்கு நல்ல பலன் தாங்க, உற்சாகத்தை தாங்க. ஏதோ கடமைக்காக வரக்கூடாது, நாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், நாங்க ஏதாவது ஒரு வகையில அவங்களுக்கு நாங்க உதவி செய்யணும் அப்பா. அதற்கூட நீங்க எங்களுக்கு பலன் தாங்க. எங்களை ஏவியறலாம், எங்களை பயன்படுத்தும் சுவாமி. மறுபடியும் இந்த ஊழியம் விருத்தி அடைய போவதற்காக கொடாக்குடி ஸ்தோத்திரம். இன்னும் அநேக பேர் இந்த ஆண்டில வருவாங்கன்னு விசுவாசித்து உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து ஜெப குடிமணி பாத்திர வைக்கிறேன், ஆசீர்வதித்து வழி நடத்தும். இந்த விண்ணப்பங்களை இயேசுவின் நாமத்துல கேட்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனமாக சேர்ந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளுக்கு ஒப்புவித்து பிறந்து காற்றில் பாடுபட்டு சிலுவையில் மரித்து அடக்கப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் 12 வருஷம் பரமத்துவத்தை சர்வ வல்ல பிதாவாகிய கடவுளின் வலது பாசத்தில் வீட்டிருக்கிறார். அவர்களுக்கு உயிரோரையும் மறைத்தோரையும் நியாயத்திற்கு வருவார். விசுவாசிக்கிறேன். பரிசுத்த விசுவாசிக்கிறேன். உருவாக்கப்பட்ட எழுப்போம். நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் கடந்து செய்யப்படுவது போல செய்யப்படுவதாக, கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் நம்முடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தவாவின் ஐக்கியமும் இன்றும் என்றுமாக உங்களோடு கொடுப்பதாக. கனமாகி மையுமகே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே துதி கனமாகி மையுமகே ஓ நீரே ராஜாவே. சோஸ்திரம் 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 மிக சோஸ்திரம் 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 ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா துதி கனமகிமையுமகே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே துதி கனமகிமையுமகே ஓ நீரே ராஜாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். நாம் யாவருக்கும் நன்றி. விசேஷமாக அருமையான செய்தியை தெளிவாக நம்மோடு பகிர்ந்து கொண்ட சகோதரி ஜெரி ஜோசனுடைய கர்த்தர் விசேஷம் ஆசிரியப்பராக. தொடர்ந்து நீங்கள் வாருங்கள், வந்து பங்கு பெறுங்கள். விசேஷமாக இந்த வருகிற சனிக்கிழமை நாம டாக்டர் சகாய் மேற்கொள்ள சொல்ல போகிறதான அந்த சரியான செய்தியை நாம் கேட்கப் போகிறோம். கர்த்தர் உதவி செய்வாராக. வந்து யாவருக்கும் நன்றி. திரும்பமாக வரும்படியாக உங்களை அழைக்கிறேன். கர்த்தர் ஆசிரியப்பராக. ஆமென். 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 Praise the Lord, brother. Thank you very much. Thank you.